பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமாக இன்றைய முத்தின் மூலமாய் மீண்டும் இன்றைக்கு உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நமக்கும் உலகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. உலகத்தில் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். உலகத்தினுடைய சவால்களை குறித்து நம்ம தியானிச்சுக்கிட்டே இருக்கிறோம். கிட்டத்தட்ட 17-18 சவால்களை தியானிச்சிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை தொடர்ந்து தியானிப்போம். உலகம் நம்முடையது அல்ல. உலகத்துக்காக வாழ்கிறத நீங்கள் தயவு செய்து நிறுத்திடுங்க. வேண்டாம், இந்த உலகம் ஏமாத்திரும். பிரியமானவர்களே, இந்த உலகம் வைக்கிற இன்னொரு சவாலை தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல் அவர்களும் உலகத்தார் அல்ல. இந்த வார்த்தையை டெய்லி ஜெபம் பண்ணுவோமா? டெய்லி கேட்போம் ஆண்டவர்கிட்ட. இன்றைக்கி இன்னொரு சவாலை நான் காண்பிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய நிருபத்திலே எழுதுகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம், ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். மாம்சத்தின் இச்சை, கண்களின் நிச்சயை குறித்து நான் 2 நாளைக்கு முன்னால் பேசினேன். இது உலகத்தில் உண்டானது. இதில் இன்னொரு காரியத்தையும் அடுத்தது யோவான் எழுதுகிறார், ஜீவனத்தின் பெருமை. பரிசுத்தாவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம், ஜீவனத்தின் பெருமை உலகத்தில் உண்டானது. அப்போ ஒரு மனுஷன் பெருமைப்படுறான் அப்படின்னா அதுக்கு முழுக்க அவன் உலகத்தில் கடக்கிறான்னு அர்த்தம். நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். உலகத்திலே ஒரு மனிதன் ஊறி போயிருந்தால் அவனுக்குள்ளாய் ஒரு பெருமை வரும். அந்த உலகம் அவனை பெருமைப்பட வைக்கும். அந்த உலகம் அவனை பெருமை கொள்வதற்கு பல காரியங்களை அவனுக்கு கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த 3 சோதனையும் வந்துச்சு. மாம்சத்தின் இச்சை பசி எடுத்துச்சு. பசியை காமிச்சு அவன் தன் வசப்படுத்த நினைச்சான், ஜெயிச்சிட்டார். கண்களின் இச்சை இல்லையா? கண்களின் இச்சையில் கவனிச்சு பாருங்க, எல்லாத்தையும் காமிக்கிறான். உலகம் முழுவதையும் காமிச்சு அதன் ராஜ்யத்தை, அதனுடைய மகிமையை காமிக்கிறான். ஏன்னா உலகம் பொல்லாங்கன் கையில் இருக்குது, எல்லாம் ஏன்ட்ட இருக்குது. பார்த்தா எவ்வளோ நல்லா இருக்குது, பரவாயில்ல, நான் கொஞ்சம் அவன் பக்கம் போயிட்டு இதை அனுபவிச்சுக்கலாமான்னு வருவார், இதுக்காக விழுவார்னு அவன் நினைச்சான். அவர் ஜெயித்து விட்டார். ஜீவனத்தின் பெருமை, மேலிருந்து கீழே குதியும் தூதர்கள் காப்பாற்றுவார்கள் இல்லையா? அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார்னு வசனம் இருக்குது இல்லையா? அப்படி குதிச்சு காப்பாற்றுவாரா? கண்டிப்பாக காப்பாற்றுவார். இயேசுவை காப்பாற்ற மாட்டாரா? தூதர்களை உண்டாக்கினவர் அவர். ஆனால் அவர் அதுக்கு விட்டு கொடுக்கல, அதற்கு இடம் கொடுக்கல, அவனை கடிந்து கொண்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜீவனத்தின் பெருமை நிறைய நேரம் நம்மளால் ஏதாவது நடந்துருச்சுன்னா காலரை தூக்கி விடுறோமா? அந்த உலகத்தின் அதிபதி நம்மளை வஞ்சிக்கிறான்னு அர்த்தம். நான் யார் தெரியுமா அப்படின்னு நான் ஒருவேளை என்ன காண்பிக்க நினைத்தால் எனக்குள் அந்த பெருமை இருக்குன்னு அர்த்தம். எதை நினைச்சாவது உங்கள் வாழ்க்கையில் பெருமை இருக்குதா? நம்மகிட்ட இருக்கிற வீடு, நம்முடைய பின்னணி, தயவு செய்து நீங்கள் வாங்கின பொருள், அது ஒரு நாளும் அதை குறித்து பெருமைப்பட்டுறாதீங்க. நீங்கள் எப்போதும் சொல்லுங்கப்பா, எனக்கு தகுதி இல்லாதவன், அதை குறித்து நீங்கள் பெருமையாக என்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு பெருமை ஒருவேளை வந்துவிட்டால் நாம் உலகத்திலே சிக்கி கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ஏன்னா அது அந்த ஜீவனத்தின் பெருமை உலகத்தினால் உண்டானது தானே. அப்போ பிசாசு நம்மளை வஞ்சித்துட்டான்னு அர்த்தம். பெருமை போகிறதுக்கு ஒரே ஒரு வழி, தேவ சமூகத்தில் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் பெருமை மாறணும், என் பெருமை மாறணும், எனக்குள்ளே இருக்கிற பெருமை போட்டோம். ஜெபம் பண்ணுங்க. என்ன விஷயத்துக்காக பெருமை பாராட்டுறீங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வேதம் சொல்லுகிறது, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிப்பார். எந்த மனுஷனுக்குள்ளேயும் அந்த ஜீவனத்தை குறித்த பெருமை வந்துடக்கூடாது. சிலருக்கு ஜாதி பெருமை வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளே, அது ஒரு நாளும் தேவ பிள்ளைகளுக்குள்ளே வந்துடக்கூடாது, ஒரு நாளும் வந்துடக்கூடாது. அப்படி பெருமை எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி. படிப்பை குறித்து பெருமையா? அதுவும் அப்படி தான். உலகம் பெருமைப்பட்டா, இந்த உலகத்திலே வருகிற எந்த உலகத்தினால் உண்டாகிற எந்த விஷயத்தை குறித்து பெருமை வந்தாலும் சரி, அது நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசு நம்மை வஞ்சித்து கொண்டிருக்கிறான், நம்மை இழுத்து பிடித்துட்ருக்கிறான்னு அர்த்தம். நித்தியத்திற்கு போகிறதை அது தடுக்கும். நாம் உலகத்தார் அல்ல. பெருமை வரும்போதெல்லாம் சொல்லுங்கன்னா, உலகத்தானா? நான் உலகத்தான் அல்ல.
நான் இந்த உலகத்திற்கு சொந்தக்காரன் அல்ல. இந்த உலகத்துக்குரியவன் அவன் பெருமைப்படுவான். அவன் காலரை வைத்து விட்டு நடப்பான். அவன் நட வேற மாதிரி இருக்கும், பார்வை வேற மாதிரி இருக்கும், பேச்சு வேற மாதிரி இருக்கும்னா அப்படி அல்ல. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீதிமொழிகள் 8:13 நான் வாசிக்கிறேன். தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன். எதெல்லாம் வெறுக்கிறேன்? பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன். நம்ம இன்னைக்கு சொல்ல முடியுமா? நான் அதை வெறுக்கிறேன். அவர் வெறுக்கிறாரு, அவர் அதை எதிர்க்கிறாரு, இயேசு அதை எதிர்க்கிறார் இல்லை? ஏன்னா பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமையினால தான் விழுந்தான் பிசாசு. அந்த பெருமையை அவருடையவர்களுக்கு கொடுக்குறான். நம்ம அவனுடையவன் அல்ல, அவனுக்கு சொந்தமான எந்த காரியமும் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. எனவே பெருமையை நான் வெறுக்கிறேன். இந்த வசனத்தை இன்றைக்கி மனப்பாடம் பண்ணலாமா? நீதிமொழிகள் 8:13 இன்றைய மனப்பாட சவாலாக குறித்து கொள்ளுங்க. இந்த வசனத்தின்படியே கர்த்தர் நம்மை வாழ உதவி செய்வார். தீமையை வெறுக்கிற அந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஜெபிக்கலாம். நல்ல தாப்பனே, நாங்கள் ஒரு நாளும் பெருமைக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. தாழ்த்தணும். நீங்கள் தாழ்மையாக வாழ்ந்து காமிச்சிங்களே, சீஷர்களின் காலை கழுவுனீங்களே, அந்த தாழ்மையை நாங்களும் தரித்து கொள்ளணும். எங்கள் சிந்தையில் தாழ்மை, பார்வையில் தாழ்மை. எங்களை யார் புகழ்ந்தாலும் அந்த கிரெடிட்டெல்லாம் உங்களுக்கு கொடுத்துடணும்ப்பா. நாங்கள் எங்களால் ஆனது சொல்வதற்கு எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை. நாங்கள் அப்பிரயோஜனமானவங்க சுவாமி. எங்களை தாழ்த்துக்கிறோம். எந்த விதத்திலும் இந்த உலகத்தினுடைய அந்த ஆண்டவரே சவாலாகிய உலகம் எங்களை தொந்தரவு செய்கிற அந்த பெருமைக்கு நாங்கள் ஆளாயிடாதபடி கடைசி வரைக்கும் தாழ்மையோடு நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி டயக்னோஸ்டிக் சென்டருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை இதை பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நம்ம இதை துவங்கணும்னு சொல்லி நான் அதிகமாக பிரயாசப்படுறேன், ஜெபம் பண்ணுறேன். இதற்காக சொவீனியர் போடுறோம். உங்கள் குடும்பத்தின் சார்பில் இந்த சொவீனியரை நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து இதனுடைய ஆடை நீங்கள் வாங்கிக்கலாம். கீழே காண்கிற நம்பரை நீங்கள் குறிச்சிக்கோங்க. நாங்கள் உடனே அதனுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள், குடும்பத்தார் யாராவது இதற்கு கொடுக்க ஆசையாக இருந்தால் உங்கள் குடும்பத்தின் சார்பில் ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலாம். இதற்கு 45 லட்சம் ரூபாய் தேவை. 45 பேர் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும். 90 பேர் 50,000 கொடுத்தால் போதும். இதற்காக அதிகமாக ஜெபம் பண்ணுறோம், பிரயாசப்படுறோம். நீங்களும் ஜெபம் பண்ணிக்கோங்க. டயாலிசிஸ் சென்டருக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. இன்னும் டயாலிசிஸ் சென்டருக்காக ஜெபிக்கவும், மாதம் 1000 ரூபாய் அந்த டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்டை கொடுத்து தாங்கவும் நீங்கள் இதுவரைக்கும் முன் வரலைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா டயாலிசிஸ் சென்டருக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட மாதம் 3 லட்சம் ரூபாய் எங்களுக்கு செலவாகிறது. சேல்ரி, ரெண்ட்டு, டயாலிசிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், நிறைய செலவு இருக்குது. அவங்களுக்கு லேப் டெஸ்ட் எடுக்கணும். எனவே ஒவ்வொரு மாதமும் 300 பேர் 1000 ரூபாய் கொடுக்குறவங்கள நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம். இதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. நாம் இந்த நாட்களில் இதை செய்யாவிட்டால் கர்த்தருடைய பிள்ளைகளே, பின்னால் சரித்திரத்திலே நாம் ஒரு பெரிய பிழை விட்டவர்களாக இருப்போம். எனவே இணைந்து தேவனுக்காய் செயல்படுவோம். ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக வாழ்வோம். அன்போடு உங்களை அழைக்கிறேன். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு மிக அவசியம். காட் பிளஸ் யூ.